அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மும்ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தேசப்பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் உள்ளது 4 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நான் 1-2 அரைச்சி எடுத்துருக்கேன். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அம்மியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். தோசைக்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அடை மாதிரி இந்த மாதிரி தட்டி விட போகிறோம். நல்லா கனமாக இருக்கணும், தோசை மாதிரி இருக்கக்கூடாது. இது செய்யும் போது ஹீட்டை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டிடுங்க. அடை மாதிரி இருக்கணும். அது வேகணுன்னே உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்துடும். இது பிஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை நல்லா பவுடர் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வேக வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க 2 சைடும். இதில் நெய் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் நார்மலாக வேக வச்சு எடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி தோசை கல் இல்லைன்னா பேனில் பண்ணால் கூட நல்லா ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி நல்லா 2 சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக பிச்சுட்டு நல்லா கையிலேயே அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு பவுடர் மாதிரி வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பவுடர் மாதிரி வந்துடும். நம்மளுக்கு புட்டு மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் ஒரு கோஸ் பண்ணி எடுத்துக்கலாம், சூப்பராக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம பேனில் நெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் பிடிக்குமோ அவ்வளோ நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இதில் நான் தேங்காய் பூ 1 கப் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா நெய்யில் வறுத்துடணும். அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர்லாம் அந்த தேங்காயில் இறங்கும். இப்போ நான் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல கடலை மாவு, அதை சேர்த்துடலாம். இதை லைட்டாக வறுத்துருங்க. இது எல்லாமே நல்லா நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ நீங்கள் சர்க்கரை சேர்த்துடக்கூடாது. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான ரெசிபின்னு. நீங்கள் ஈஸியாக இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் கடையில் நார்மலாக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி டெய்லியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ரெசிபிஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக குக் வித் காமெடி ரெசிபிஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பாய்.